தமிழகத்தில் தற்போது கோடை வெயில் தொடங்கியுள்ளது. ஆரம்பத்திலேயே கோடை வெயிலின் தாக்கம் அமர்க்களமாக உள்ளது. தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கோடை வெயிலின் தாக்கம் தற்போதே அதிகமாக உள்ளது. இந்த வெயில் தாக்கத்தால் உடலில் ஏற்படும் உஷ்ணத்தை தணிப்பதற்காக இளநீர் மற்றும் குளிர்பானங்களை வாங்கி அருந்துவார்கள். தென் மாவட்டத்தின் கற்பக விருட்சமான பனை மரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு தென் மாவட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ஓங்கி உயர்ந்து நிற்கும் பனை மரத்தில் காய்த்து தொங்கும் பனங்காயை வெட்டி எடுத்து அதன் உள்ளே 3 சுளைகளாக இருக்கும் நொங்கு எடுத்து சுவைத்து உண்டால் அது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு வயிற்றுப்புண் போன்றவற்றையும் ஆற்றக்கூடியதாக உள்ளது. இளநீருக்கு உள்ளே இருக்கும் இளம் தேங்காய் போன்று இருக்கக்கூடிய நொங்கு சுவைக்க சுவைக்க தித்திப்பாக உள்ளது. எனவே இதற்கு அதிக மவுசு உள்ளது. சிறியவர் முதல் பல்லு போன பாட்டன் வரை விரும்பி உண்ணக்கூடியது இந்த நொங்கு. தமிழகத்தின் பல பகுதிகளில் பனை மரங்கள் வளர்ந்து நிற்கின்ற பகுதிகளும் தென் மாவட்டங்களில் இருக்கும் பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நொங்கு தனி சுவை கொண்டது. இதற்கு அதிக தேவையும் உள்ளது. எனவே இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த நுங்கை கோடை காலத்தில் வாங்கி உண்டு உடல் சூட்டை தணித்து வருகின்றனர். நொங்கின் பயன்கள் குறித்து நொங்கு விற்பனையாளர் கூறும்போது, குடல் புண்ணு இதுகளுக்கு நொங்கு சாப்பிட்டாச்சுன்னா குடமாகும். சூடு காலத்துக்கு வேக்கூறு இது மாதிரி இருந்துச்சுன்னா நொங்கு தண்ணியை தேய்ச்சாலே அந்த வேக்கூறு எல்லாமே குணமாயிரும். ரொம்ப நல்லது, சூட்டுக்கு ரொம்ப நல்லது. நொங்கு மாசமாக இருக்கிற ஆளு இது மாதிரி வாங்கி சாப்பிடலாம். குடல் புண்ணு, அலசரு இதுகளுக்கு எல்லாமே மெயினாக உள்ளது. இது நொங்கு சாப்பிட்டுதான் இருந்து சுகர் இருக்கால நொங்கு தோடோட சாப்பிட்டா சுகர் இருந்தாலே குறைக்கும். நான் நொங்கு வாங்கிட்டு இருக்கோம். இந்த நொங்கு சாப்பிட்றதுனால இந்த வெயில் காலங்களில் உடம்பு குளிர்ச்ச உடலுக்கு நல்லது. உடம்போட உஷ்ணத்தெல்லாம் நல்லா தணிக்கும். நொங்கு வாங்கி சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் வாங்கி இந்த வெயில் காலங்களில் சாப்பிடுங்க. உடம்புல எந்த தாக்கமும் வராது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.